நிர்வாகிகளை, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களை, குளத்தூரில் எனக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கழகத்தின் பல்வேறு அமைப்புகளின் செயல் வீரர்களை, பேரன்பிற்குரிய என்னுடைய குளத்தூர் தொகுதியினுடைய பெருமக்களை, உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, அனைவருக்கும் வணக்கம். என்னதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நான் முதலமைச்சராக இருந்தாலும் சென்னை நான் பாசமாக வளர்த்த குழந்தை மாதிரி. ஏன்னா நான் அந்த அளவிற்கு உங்களோடு ஒன்றி போயிருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்ல, சென்னைக்கு மாநகர தந்தையா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக இருந்தவன் நான். சென்னை பல கனவுகளோட நான் உருவாக்கிய திட்டங்களால் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநகரம். அதனால்தான் அப்படி சொல்லுகிறேன். அதிலே நம்ம குளத்தூர் என்னுடைய செல்ல குழந்தை. பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் என பண்டிகைகளை கூட நான் உங்க கூட தான் கொண்டாடி இருக்கிறேன். முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனாலும் 10 நாளைக்கு ஒரு முறை குளத்தூருக்கு வராம என்னால் இருக்கவே முடியாது. ஒரு வாரம் ஆனாலே நம்ம சேகர்பாபு கிட்ட எப்போ தொகுதிக்கு போகலாம், தொகுதியில் என்ன வேலை நடக்குது அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன். தேர்தல் அறிவிச்சதும் வேட்புமனு தாக்கலை பண்ண வந்த இந்த தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு இப்பதான் பிரச்சாரத்துக்காக கடைசி நாள் உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தொகுதிக்கு தொடர்ந்து வந்து எல்லா பணிகளையும் செஞ்சு கொடுத்திருக்கிறேன். நான் செய்து கொடுத்த திட்டப்பணிகள் தான் எனக்காக இங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. மற்ற வேட்பாளர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க சுத்தி வந்து நான் வாக்கு கேட்டாலும் என்னுடைய தொகுதியில மொத்தமாகவே 1 மணி நேரம் கூட இல்ல, ஒரு 3/4 மணி நேரம் சுத்தி இருக்கிறேன். நீங்களே நான் ஓட்டு கேட்டு வரணும்னு எதிர்பார்க்க மாட்டீங்க. குளத்தூர் மக்கள் மேல காட்டக்கூடிய அன்பு அப்படிப்பட்டது. வருஷம் முழுக்க நல்லா படிச்ச மாணவன் எக்ஸாமுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரிவைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இத்தனை ஆண்டு உங்களுக்காக உழைச்சிருக்கிறேன். நான் செஞ்ச திட்டங்களுக்காக எனக்கு வாக்கு கேட்கும் அந்த நிலை தான். நான் சொல்றது கரெக்டு தானே? ஒவ்வொரு ஊருக்கும் போனப்போ அங்க போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வச்சேன். குளத்தூர்ல எனக்கு நானே இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். உங்களுக்காக உழைச்ச இத்தனை திட்டங்களை குளத்தூருக்கு கொண்டு வந்த உங்களின் ஒருவனான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்தீங்க. இந்த முறையும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா?
கொளத்தூர் வேட்பாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வெற்றி என்னுடைய வெற்றி உறுதியா உறுதியா உறுதியா? இன்னும் சத்தமா? நன்றி. ஏற்கனவே ஒரு மாடல் தொகுதியா கொளத்தூரை மாத்தி வச்சிருக்கிறோம். இன்னும் சிறப்பா உயர்ந்த கொளத்தூரா உறுதியா மேம்படுத்துவேன். நிறைய பேர் என்கிட்ட மற்ற ஊர்களை விட நீங்க சென்னைக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வர மாதிரி இருக்குன்னு என்னிடத்துல சொல்லுவாங்க. நான் எல்லா ஊரையும் சமமாக தான் பார்க்கிறேன். எல்லா மாவட்டத்துக்குமே அந்தந்த பகுதிகளுடைய மக்கள் தொகைக்கேற்ப திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஏன் நிறைய பேருக்கு அப்படி தோணுதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் புரிஞ்சுது. கடந்த அதிமுக ஆட்சியில 10 ஆண்டு காலமா சென்னை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு இருந்துச்சு. மாநிலத்தில் அதிமுக ஆட்சி இருந்தா கூட சென்னை வளரணும்னா திமுக தான் வேணும்னு சென்னையின் தீர்ப்பு எப்பவுமே சாலிடா திமுக பக்கம் தான் இருக்கும். அதனாலேயே சென்னையை பழிவாங்கிற மாதிரி அதிமுக ஆட்சியில பாராமுகமாக செஞ்சு வச்சிருந்தாங்க. நம்ம தலைநகரையே தவிக்க விட்ட ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. சின்ன மழைக்கு வெள்ளத்தில் உங்களை தத்தளிக்க விட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. புதுசா எதையாவது செய்யலனாலும் பரவாயில்ல, முந்தைய திமுக அரசுல நாம உருவாக்கிய கட்டமைப்புகளை கூட சீர்குலைச்சு வச்சிருந்தாங்க. சென்னையை தேங்கவும் வளர்ச்சிக்காக இயங்கவும் வச்சுட்டு போயிருந்தாங்க. சென்னைக்கு சமமா இருந்த மற்ற மாநகரங்கள் நகரங்கள் எல்லாம் 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில வேற லெவலுக்கு போயிருந்தாங்க. அதை சரி செய்யற மாதிரி இப்ப நம்மோட கடந்த 5 வருஷத்துல மலமலன்னு சென்னையோட எல்லா பகுதிகளிலையும் மேம்பாலங்கள், மெட்ரோ பணிகள், பூங்காக்கள், நூலகங்கள், முதல்வர் படைப்பகங்கள், மழைநீர் வடிகால்கள், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் ஏழைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள், மையப்பகுதியிலேயே விளையாட்டு மைதானங்கள், குத்துச்சண்டை அகாடமி, நவீன பேருந்து நிலையங்கள், தாழ்தள பேருந்துகள், மின் பேருந்துகள், ஏசி பேருந்துகள், இப்படி லிஸ்ட் போட்டா போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்கிறோம். அதுவும் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என ஸ்பெஷலா கொண்டு வந்து 8000 கோடி ரூபாய் ஒதுக்கி உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தி வடசென்னையோட இமேஜையை மாத்திட்டோம். நிறைய பேர் இப்படி நாம் உருவாக்கிற இடங்களுக்கு போய் பார்க்கிறப்போ நம்ம சென்னையில் இப்படி வசதியா, எப்படி இருந்த இடம் இப்படி மாறி போச்சு அப்படின்னு ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. இப்படியாக அதிமுகவோட 10 ஆண்டு ஆட்சியில கண்டுகொள்ளாம இருந்த சென்னைக்கு தலைநகருக்குரிய கவனத்தை செலுத்தி இப்பதான் அது நிமிர்ந்திருக்கு. நம்ம ஆட்சியில தலைநகரை தலை சிறந்த நகரமாக மாற்றி இருக்கிறோம். அதனால் அடுத்த கட்டமா நேற்று முன்தினம் சென்னை சூப்பர் 6 என்ற பெயரில் ஒரு சிறப்பு செயல் திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறேன். ராபின்சன் பூங்காவில் கட்சி தொடங்கின நாளிலிருந்து சென்னை திமுகவின் கோட்டையாக விளங்குகிறது. யாராலும் உடைக்க முடியாத கோட்டை.